வெல்கம் டு டே 55 ஆஃப் ஆஃப்டர் பிக்ஸ் டிப்ஸ் 6. இன்னைக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ண போகிறோம், 3D லோகோ அனிமேஷன் தான் பண்ண போகிறோம். அதுவும் ஈஸியாக ஷட்டர் எஃபெக்ட்டை வச்சு ஃபஸ்ட் லோகோ ப்ரீ கம்போஸ் பண்ணிக்கோங்க. ப்ரீ கம்போஸ் பண்ணிட்டு ஷட்டரில் போய்ட்டு ஷட்டர் பண்ணிக்கோங்க. வியூஸில் போய் ரெண்டரிங் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஷேப்ஸில் கஸ்டம் பண்ணிக்கோங்க. போஸ் ஒன்றில் வந்து எல்லா டெப்த் ரேடியஸ் எல்லாத்தையும் 0 பண்ணி வச்சுக்கோங்க. தென் நம்ம வந்து டெக்ஸ்டர் பண்ண போகிறோம். டெக்ஸ்டரில் இல்லாமல் கேமரா பொசிஷன் சேஞ்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் வந்து செகண்ட் லேயர் எனேபிள் ஆகும். அந்த ரேடியஸில் நீங்கள் வந்து ஷேப்ஸை பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிவ் டெப்த்தை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிங்கன்னா செகண்ட் லேயர் மூவ் ஆகும். இப்போ நம்ம செகண்ட் லேயரில் ஃபில் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லைட் வச்சு ஃபஸ்ட்டு காம்போ எனேபிள் பண்ணிக்கோங்க. லைட்டுக்கு ஆம்ப்ளிடியூட் லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு டெக்ஸ்டரில் போயிட்டு கலர் சூஸ் பண்ணுங்கள். கலர் சூஸ் பண்ணி நம்ம எல்லோ கலர் சூஸ் பண்ணி தென் அந்த 4 பேக்ரவுண்டை கலர் லேயருக்கு சேஞ்ச் பண்ணணும் 1லேருந்து. இப்போ அந்த 3D லேயர் எனேபிள் ஆகிரும் உங்களோட லோகோவில். ரொட்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா கேமரா ஆங்கிள் வச்சு ரொட்டேட் ஆகும். இதே தான் நான் வந்து அந்த ரொட்டேட்டிங் இதை வச்சு தான் அந்த காயின் ரொட்டேட் ஆகுற மாதிரி நான் கீ ஃப்ரேம் செட் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் கீ ஃப்ரேம் செட் பண்ணிட்டு ரொட்டேட் மூவ் பண்ணிங்கன்னா அந்த எனேபிள் ஆயிரும். இப்போ வந்து பேக்ரவுண்டில் நமக்கு வந்து தெரியுது அந்த லோகோவே. ஸோ அதையும் நம்ம வந்து எல்லோ கலர் சேஞ்ச் பண்ண போகிறோம். அதான் நம்ம வந்து சைட் லேயரையும் அதே ஃப்ரண்ட் லேயர் நம்ம வந்து எல்லோ கலர் சேஞ்ச் பண்ணால் பேக்ரவுண்ட் எனேபிள் ஆயிரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய யூஸ்ஃபுல் வீடியோஸ் பார்க்கணும்னா ஜிபி கிரியேஷனை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.